ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டெக்ஸ் சிட்டி தி ஐ ஃபவுண்டேஷன் சார்பாக கோவை அன்னூர் அடுத்த வாகாராம்பாளையம் பகுதியில் முதுகுத்தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்களை கவனிக்கும் வகையில் புதிய கட்டிடத்தின் திறப்பு விழா. கோவை மாவட்டம் அன்னூர் அடுத்த வாகாராம்பாளையம் பகுதியில் தமிழக அரசின் நிதி உதவியுடன் டான் அறக்கட்டளை நடத்தி வருகின்ற அனுகிரகா முதுகுத்தண்டுவடம் பாதிக்கப்பட்டோருக்கான தொழில் பயிற்சியுடன் கூடிய மறுவாழ்வு மையம் செயல்பட்டு வருகின்றது. இங்கு சுமார் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட ஆண்கள், பெண்கள் என 54 பேர் உள்ளனர். மேலும் 20 நபர்கள் தங்கும் வகையில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டு இன்று முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக திறக்கப்பட்டது. ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டெக் சிட்டி தி ஐ ஃபவுண்டேஷன் சார்பாக வழங்கப்பட்ட இக்கட்டிடத்தை ஐ ஃபவுண்டேஷன் டாக்டர் சித்ரா மற்றும் டாக்டர் ராமமூர்த்தி ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். 30 லட்சம் ரூபாய் செலவில் கட்டிடம் மற்றும் சமையலறை வசதிகளை புதுப்பித்தல், மேலும் 5 லட்சம் ரூபாய் செலவில் நோயாளிகளுக்கு மோட்டார் பொருத்தப்பட்ட கட்டில்கள், காற்று மெத்தைகள் மற்றும் சக்கர நாற்காலிகள் வழங்குதல் போன்ற பல்வேறு நலத்திட்டங்களை உள்ளடக்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய டாக்டர் ராமமூர்த்தி கூறுகையில், ஸ்பைன் அகாடமி என்னும் பெயரில் 2010ஆம் ஆண்டு முதல் ரவிச்சந்திரன் என்பவரால் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக இலவச சிகிச்சை அளிப்பதற்காக தொடங்கப்பட்டது. இங்கு இழுப்புக்கு கீழ் முற்றிலும் செயலிழந்து வீட்டில் வைத்து சிகிச்சை அளிக்கும் சூழல் இல்லாமல் இருப்போர் இங்கு அவர்களுக்கு தங்குமிடம், உணவு மற்றும் சிகிச்சை முற்றிலும் இலவசமாக அளிக்கப்படுகிறது என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி டெக் சிட்டி தலைவர் விஜயகுமார் மற்றும் செயலாளர் தேவி மாருதி, ரொட்டேரியன் அரவிந்த் குமரன், மாவட்ட இயக்குனர் ரொட்டேரியன் கோகுல்ராஜ், ரொட்டேரியன் வரதராஜ், ஆர் ரமேஷ், பொன்னுசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அகாடமின்னு அவினாசி ரோடில் இருக்கிற அமைப்புக்கு ரோட்டரி கிளப் டெக் சிட்டி சார்பாக ஒரு 30 லட்சம் செலவில் இந்த பில்டிங் ப்ளஸ் ஒரு கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது மிஸ்டர் ரவிச்சந்திரன் அவர் ஏற்கனவே அவர் இந்த இதை ஒரு 20 வருஷமாக நடத்திட்டு கொண்டு இருக்கார். 53 பேர் இங்கே இருக்காங்க. இது நிறைய பேருக்கு இது இருக்கிறதே தெரியாது. ரொம்ப நல்லா இது பண்ணிகிட்ருக்காங்க. இதனால் நாங்கள் முன் வந்து இந்த ரோட்டரி கிளப்பின் டெக் சிட்டி சார்பாகவும் ஐ ஃபவுண்டேஷன் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியாக இந்த அமைப்பை ஏற்பட்டுள்ளோம். இதனால் மேலும் நிறைய பேருக்கு இது உபயோகமாக இருக்குன்னு என்று கருதுகிறோம். இதற்கு எங்கள் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் மிஸ்டர் விஜயகுமார், ஃபர்ஸ்ட் லேடி, அதர் டிக்னிட்டரிஸ் ஆஃப் ரோட்டரி கிளப் ஹவ் ஜாயின்ட் அஸ். இது ஒரு அரிய வாய்ப்பாக கருதுகிறேன். இந்த மாதிரி ஒரு எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு நன்றி.